Hello folks, hope you all doing great. Happy to meet you guys with another video. Yes, it's a ride video, weekend ride. We are starting from Mahabalipuram. Yes, heading towards Pondicherry. Yes, என்னடா வீக்கெண்ட் ஆனால் பாண்டிச்சேரி கிளம்பிடுறேனாக்கா இந்த வாரம் வந்து கொஞ்சம் பர்பஸ்ஃபுல்லாக கிளம்பிடுவோம் பாண்டிச்சேரிக்கு. பெஸ்ட் பார்ட் வந்து விக்னேஷ் இஸ் கெட்டிங் மேரிட். ஸோ அதுக்காக தான் போகிறோம். இட்ஸ் கோனா பி ரிசப்ஷன் திஸ் ஈவினிங். ஸோ மத்தியானமாக போயிட்டு we are gonna chill out. ரூம் புக் பண்ணியாச்சு. ஸோ அந்த ரூம் குட்டி ரூம் தான், ரூம் பெருசாக எக்ஸ்பென்சிவாலாம் புக் பண்ணல. we are taking an average budget room. அங்கே ஸ்டே பண்ணுறோம். மை கலீக்ஸ் ஆர் ஆன் த வே. ஸோ அவங்களாம் இன்னும் காரில் வந்துட்டாங்க. நம்ம எப்பவுமே வந்து சோலோ தான், பைக் தான் ஆஸ் யூஷுவல். ஸோ இப்போ வந்து பாண்டிச்சேரி போக போகிறோம். we are gonna have some good food and then evening attend this marriage. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நைட் சிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டுமாரோ மார்னிங் ரைடோட தான் பிளான். ஸோ இது ப்ளூபாய் பிளாக்ஸ். நான் உங்கள் ப்ளூபாய் ஹியர் ஐ டாக் அபவுட் ட்ராவல் ஃபுட் அண்ட் ஆட்டோமோட்டிவ் கான்டென்ட். இந்த மாதிரி கான்டென்ட் பிடிக்கும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Okay folks, so ride is started. Yes, we are heading towards Pondicherry. Okay, so it's gonna be a fun ride. So நம்ம முன்னாடி போகிற TUV 300ம் அதுக்கு முன்னாடி SX4ம் போயிட்டுருக்கு. ஸோ இது ரெண்டுத்துலேயும் என்னோட கலீக்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. நம்ம வந்து as usual மோட்டர் பைக் தான். நிறைய பேர் கேட்டாங்க ஏன்னா என் கூட கார்லேயே வாடா கம்ஃபர்டபுளாக போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க. லக்கிலி இன்னைக்கு வெதர் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை காரில் போகிறது. நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பைக் ஓட்டுறதுக்கு. ஸோ நம்ம எப்பவுமே வீக்கெண்டில் பாண்டிச்சேரி போகிறது தான். ஸோ இது ஒரு காரணங்காட்டி நம்ம அப்படியே பைக்கில் போவோம் அப்படின்றதுக்காக தான். ஸோ நவ் வி ஆர் ஹெடிங் டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி அண்ட் வி ஆர் அட் மகாபலிபுரம் as of now. எங்கே அப்படியே போகிறீங்க? திண்டிவனம் போகிறாங்களா? ஈஸியாக போகிறதுக்கு இப்படி போகிறீங்களா? இப்படிலாம் போனோம் இந்த பக்கம் இப்படி. ஓகே, they are taking the wrong route. நம்ம பார்த்து டவுன் பண்ணி வராங்க. மணி வந்து காலை 11:30 ஆக போகுது. இன்னும் 5 மினிட்ஸ் ஆஃப்டர்நூன் சொல்கிற டைம் ஆகிடுச்சு. குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கேன். இட்ஸ் ஓகே, we are having a very smooth and slow ride. ஆக்சுவலி காரில் வரவங்க 2 பேருமே ஸ்லோவாக தான் கொண்டு வராங்க. அது பைக் மேபி நாட் யூஸ் பண்ணவே நினைக்கிறேன். பரவாயில்ல, ஸ்லோ அண்ட் ஸ்டடி இஸ் குட். நோ ரஷ், வி ஹேவ் டைம். ஏன்னா ஈவினிங் நமக்கு 7 o'clock தான் ரிசப்ஷனு. ஸோ அதனால் நம்ம ஒரு 7:30 7:45 போனால் போதும். ஸோ ஆஃப்டர்நூன் போயிட்டு ரிலாக்ஸ்டாக போய்ட்டு ஒரு லஞ்சு சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஈவினிங் ரிசப்ஷன், நைட் பார்ட்டி, டோட்டல் ஃபன் நைட் டு நைட்டு. காலையில் 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன், படுத்தேன். திருப்பி ஒரு 8-9 மணிக்கு ஏஞ்சி கிளம்பிட்டேன். ஐ டோன்ட் நோ வை. ரைடுக்கு போனாலே எப்போ முன்னாடி நான் தூக்கம் எப்பவுமே டிஸ்டர்ப் ஆகிடும். ஓகே, இட்ஸ் அபவுட் 81 kilometers டு பாண்டிச்சேரி. ஓகே, இந்த இடத்துல இவங்க கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆவாங்க. நம்ம பெட்டர் இங்கே என்ன வழி சொல்லிடுறது பெட்டர். ஏன்னா அவங்க வந்து கரெக்டாக அங்கே ஷெரட்டன் கிராண்டாண்டியே லாங் லெஃப்டில் போயிட்டாங்க. அந்த ரூட் டேரெக்டாக வந்து செங்கல்பட்டு போவோம். ஸோ அதனால் அவங்களுக்கு நின்று காட்டிட்டு வந்தேன் நான் வழியில் வரும்போச்சு. ஸோ அதனால் திருப்பியும் இங்கேயும் வந்துட்டு தாண்டி போயிட்டாங்கனாக்கா சுற்றிட்டு வருவாங்க. ஸோ இங்கேயே கட் பண்ணணும். அந்த கார்னோட பண்ணிட்டோம், காரு வரல. ஸோ இங்கேன்னா பார்த்துட்டு வருவாங்க பெட்டர். I don't see the cars coming. டேய் பூசு போயிடலாம் போயிட்டாங்க. போய் ஆமாம், அந்த வண்டி தாண்டி போயிடுச்சு. ஓகே, பிரஸா கரெக்டாக வந்துடுச்சு. என்னாச்சு? சரி, ஓகே, நான் போகலாமா? பின்னா டீ ஸ்டாப் பண்ணுமா? எங்கே? ஓகே, அதனால தான் இங்கே நிறுத்தலான்னு பார்த்தேன் நான். சரி, போகலாம், அடுத்த ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபைன். பார்த்துட்டேன்டா. தான் பின்னாடி SX ஒரு பின்னாடி வந்துட்டு இருக்கு. வணக்கம்.
உங்களை ஃபேமஸ் ஆக்கில தான் மீன் பண்ணி. ஓ மை காட், இங்கே பாருங்கள் நம்ம பாடி பில்டர் வந்துக்கிறாப்புல. மக்களுக்கு ஹாய் சொல்லுங்கள். பார்த்தீங்களா யூத் அப்படியே பாண்டிச்சேரினோடனே எப்படி ரெடியாக வந்துருக்க பாருங்க, பூ போட்டு டவுசர். வாட் அ மேன். ஓகே, ஸோ டீ குடிச்சாச்சு. ஸோ TUV 400 அண்ட் இட்ஸ் அ பிரஸ், ஆக்சுவலி SX4ன்னு சொன்னேன். ஓகே, ஸோ வி ஆர் பேக் ஆன் ரோட். இட்ஸ் குட். ஆஹா, ஜாக்கெட்டை க்ளோஸ் பண்ண மறந்துட்டு. என்னடா இது எதையோ பண்ண மறந்துட்டு, சில்லுன்னு காத்துடிதுன்னு பார்த்தேன். வண்டியை டைமுக்கு எடுக்கணும்னு நானும் பார்க்குற எல்லா வண்டியும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு திரும்பி ஸ்டாப் பண்ணேன். Okay, so we are back on the road. We are going again. Hi. மக்கள் நல்லா ஆறாரமாக ஹாய் பாய்லாம் சொல்கிறாங்க. That's nice. Actually, it's a very nice friendly gesture. It's nice to be friendly on the road. Okay, மணி 12:10 ஆயிடுச்சு. One of my favorite areas on ECR. பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லா ரைட்டும் சொல்கிறது தான் ஃபுல்லாக பச்சை பசு. ஆக்சுவலி மழை இடம் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ யாராவது சென்னையில் இருக்கீங்க, மழை காலத்தில் வந்து இந்த ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கனாக்கா சூப்பராக இருக்கும். ஸோ பச்சை பசேல்னு. லெஃப்டில் இருக்கிறது தான் நம்ம லெஜண்டோட வீடு. பாருங்கள் எவ்வளோ பெரிய காம்பவுண்டு. ஓ மை காட், திஸ் கை இஸ் கிரேசி ப்ரோ. வீட்டில் பெரிய கவர்லாம் கட்டி வச்சிருக்கா ப்ரோ. ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். லெஜண்ட் சரவணா. திருப்பியும் பாருங்களேன், லெஜண்ட் சரவணோட சிம்பிள் போட்டிருக்கு. எவ்வளோ இடத்த வளைச்சி போட்டிருக்காங்க. அம்பட்டும் உழைப்பு உழைப்பு உழைப்பு. உழைத்தால் தான் இதெல்லாம் வாங்க முடியும். ஸோ கண்டிப்பாக நன்றாக உழைப்போம், நன்றாக சம்பாதிப்போம், நன்றாக ஊரை சுற்றுவோம், நிறைய பைக் ஓட்டுவோம். இட்ஸ் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் அ மோட்டிவேஷன். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் வாங்கணும், அதுக்காக வேலை செய்யணுன்றது. வேலை செய்கிற ஒரே மோட்டிவேஷன் மணி மணி மணி. ஓகே, ஸோ அங்கே லெஃப்டில் பார்க்குற இடம் பார்த்துருக்கீங்களாக்கா? ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒரு வாட்டி போட்டிருந்தோம். நம்ம உள்ளே போயிட்டு பேக் வழியாக உள்ளே போயிருந்தோம். ஒரு பியூட்டிஃபுல்லான இடம், அது ஏரி மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா லாஸ்ட் பாண்டி ரைட். ஆமாம், கரெக்டு. நம்ம கிளப்போட ஆனிவர்சரி போயிருந்தோம். மெட்ராஸ் புல்ஸ் ஆனிவர்சரி போச்சு. நம்ம ஆதிவாசி சக்தி தான் கூப்பிட்டு போனா போகிறாங்க. ஸோ கீழே வந்துட்டு அந்த லெஃப்ட்டில் உள்ளே போயிட்டு லாஸ்ட்டில் போனாங்க. பியூட்டிஃபுல் லொக்கேஷன் இது உண்மையில. உள்ளே போய் இறங்கி தண்ணியெலாம் குடிச்சு செம்மையாக ஃபன் பண்ணாங்க. ஓகே, ஸோ பாண்டிச்சேரி ரீச் செய்து விட்டோம். நாட் பேட், 126. pretty smooth and decent ride. Very good weather. வேறு மாதிரி. தேங்க்யூ காட், தேங்க்யூ வெதர் காட் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் வெதர். அட்லீஸ்ட் வெயில் ஹெவியாக எடுக்கிறதுனாலும் இட்ஸ் குட். ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் தேர் அட் அவர் டெஸ்டினேஷன். ஒரு கார் முன்னாடி இருக்குது, இன்னொரு கார் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது. தே ஆர் வெரி ஸ்லோ. Why is that car guy looking at me like that? Serenity Sands. Actually இந்த வாட்டி ரூம் வந்து என் கலீக்ஸ் தான் புக் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாம் கும்பலாக பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஒரு லாஸ்ட்டு வைல்டு கார்டு என்ட்ரியாக தான் என்ட்ரி ஆனேன். ஸோ அதனால் எங்கே புக் பண்ணாங்க கூட தெரில. குரூப்பில் ஏதோ ஒரு பேர் போட்டாங்க. சரி, ஏதோ ஒன்று நம்ம பாண்டிச்சேரி தானே, எதுவாக இருந்தாலும் ஓகே. அண்ட் இட்ஸ் ஓவர் நைட்டர். அதனால் நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இடம் படுக்கிறதுக்கு கிடச்சா கூட ஓகே தான். ஸோ நாட் ரியலி லுக்கிங் அட் அ வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஸ்டே ஆன் ஆர் ஜஸ்ட் ஓவர் நைட்டர். பட் ஐ ஹர்ட் இட்ஸ் பீச் வியூ ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி போட்டிருந்தாங்க குரூப்பில். ஸோ லெட்ஸ் சி. RE Resort. ஓகே, ஐ திங்க் இட்ஸ் த ஒன் ஆன் த ரைட். இன்னும் ஒரு ஃபியூ மீட்டர்ஸில் ரைட் எடுக்க சொல்லுது. Okay, Google G has said take the second right. Okay, this is the first one. Okay, I guess yes, it is a beach view property. Second right goes to the beach. நேராக போனாலே பீச் தான் இருக்குது. பரவாயில்லையே, பசங்க நல்ல ப்ராப்பர்ட்டியாக புக் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் வெரி குட். Okay, our destination is on the right. I think it's the blue color one. Okay, parking எப்படி இருக்கு?
வில்லா ஹனா, ஐ திங்க் த ஒன் அதுதான் நினைக்கிறேன். பீச் ஹரைசன், எஸ் திஸ் இஸ் த ஒன். இதுதான் குரூப்பில் பார்த்தேன் நான். ஓகே, வி டோன்ட் ஹாவ் அ வெரி குட் பார்க்கிங் ஏரியா. ஷிட், பப்ளிக் பார்க்கிங் ரோட்டில் தான் ஒன்றும் போலையே. ஹாய் ஹாய் ஹாய். நான் உங்களுக்கு நின்று வந்து நிற்கிறேன், நீங்கள் வேறு. நானும் வருவீங்க வரையும் போகிறேன், நிற்கிறேன், திரும்பி பார்க்குறேன், வரேன், திரும்பி வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். ஹாய் ஹாய் ஹாய், மக்களுக்கு ஹாய் சொல்லு. இவர் தான் இந்த மெயின் பிளான் காரணம். இன்றைக்கி நைட் இவர் ஸ்டே பண்ணலன்னா இவருக்கு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஈஸ் த மேன். ஸ்டே பண்ணுறாருல பிளான்ல. மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். எஸ், ஸ்டே பண்ற மாதிரி பிளான் இல்ல. நைட் தடக்க நிக்கிறாரு. எங்க போறது வண்டியா? பெருசா 100-120 அவ்வளோ தான். வங்காள விரிகுடா பின்னாடி இருக்கு. அப்புறம் பீச் ஹொரைசன் தான் நம்ம ஸ்டே பண்ண பிளேஸ். பேசிக் ரூம் வித் ஏசி, எவ்ரிதிங் வாஸ் ஃபைன். ஒரே ஒரு பெஸ்ட் பார்ட் வந்து த பீச் வியூ, அது மட்டும் தான் இந்த இடத்துல. அண்ட் இட் வாஸ் அ பட்ஜெட் ஸ்டே அண்ட் ஓவர் நைட்னால இந்த மாதிரி எடுத்திருந்தோம் நம்ம. அண்ட் ஒரு 3 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த ரூமோட காஸ்ட் வந்து 3500 rupees ஆச்சு. இந்த இடத்த நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், பிகாஸ் பார்க்கிங் இஸ் வெரி பேட். நைட் வந்து யாரும் என் பைக் வந்து திருட ட்ரை பண்ணியிருக்காங்க. லக்லி நான் டிஸ்க் லாக், நெக் லாக் எல்லாம் போட்டிருந்தனால அவங்களை எதுவும் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஹார்டாக ட்ரை பண்ணி பொசிஷன்லாம் மூவ் பண்ணி வச்சுருந்தேன் நான் பார்த்தேன். அதனால் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறேன். ஈவினிங் போய் மணமக்களை வாழ்த்திட்டு நைட் நல்லா பார்ட்டி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நம்மளாம் கிளம்பி சென்னைக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வாங்க போகலாம். ஓகே, ஸோ இட்ஸ் டைம் டு லீவ் பாண்டி. Bye-bye to the beach and we are heading towards Chennai. Yes. So it was a good fun-filled night. So we're heading back to Chennai. Pretty nice weather. And as always, it's a beautiful morning. And good morning people. Oh, good looking. Okay, மக்கள்லாம் பின்னாடி கார் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, நான் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் முன்னாடி வந்துட்டேன். ஸோ நம்மளோட ரிட்டர்ன் ரூட் வந்து we are gonna drive through GSTS. இவங்க ஏதோ கோயிலுக்கெல்லாம் போயின்னு இருக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வை. மார்னிங் ஏஞ்சிலேருந்து ஒரு 2-3 கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்காங்க எல்லோரும். நான் படுத்து தூங்குறேன். நீங்கள்லாம் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கின்னு வந்துருங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி மக்கள் வாங்கின்னு வந்துட்டாங்க. ஸோ சாப்பிட்டு நம்ம அவங்க வரத்துக்குள்ள ரெடி ஆகிட்டோம். சாப்பிட்டாச்சு. இன்னும் we are heading out of Pandi. இதே மாதிரி வெதர் மெயின்டெனன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம ஊருக்கு சூப்பராக போய் சேர்ந்துடலாம். ஓகே, we are out of Pandi and we are heading towards Tindivanam. போய் அப்படியே சென்னை போக போகிறோம். Okay, there is a heavy check post there, stopping all the vehicles. பைக்கில் போகிறோம், பைக்கில் அவங்கள ஸ்டாப் பண்ணுறாங்க. கார் தான். ஹே, பாஷ் கயான்னு நிறுத்தி செக் பண்ணுறீங்களா? அட பாவிங்களா, அந்த கார் விலை என்னன்னு தெரியுமா? அவன் அந்த காரில் போய் சரக்கை கடத்திட்டு போய் சென்னையில் விற்று அவன் அந்த காரை வாங்க போகிறான், இன்னொரு கார். ஓ மை காட், எனக்கு சீரியஸாக புரியவே மாட்டேங்குது. இந்த பார்ஷெல்லாம் ஸ்டாப் பண்ணி இவங்க வந்து என்னத்தை கிடைக்க போகுது? மெதுவாக வைங்க, தட்டாதீங்க. சரிங்க, போங்க. சரிங்க. இங்கேக்கும் பாண்டிச்சேரிக்கும் எவ்வளோங்க டிஃப்ரென்ஸு? எதுக்கு சார்? பெட்ரோலு விலை 4 ரூபா சொல்லுவாங்க, 10 ரூபா கிட்ட. அவ்வளோதான் இல்லை, அந்த அளவுக்கு டீட்டெயில் தெரியாது. ஓகே, ஸோ பெட்ரோல் போட்டாச்சு. நம்ம வண்டி எங்கே இப்போ தான் வராங்க, ப்ரெஸ்ஸாக வருதுன்னு நினைக்கிறேன். எஸ், அதுதான் நம்ம வண்டி. ஆமாம், ப்ரெஸ்ஸாக வந்துருச்சு. நான் கூட அவங்க மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன். இந்த மாதிரி டைம் நமக்கு ஹைவேல என்ன ஒன்றாக்கா அவங்க மிஸ் பண்ணிட்டோன்னு நம்ம நினச்சி நம்ம அடிச்சு பிடிச்சி முன்னாடி போயிருப்போம். அவங்க பின்னாடி வந்துட்டு இருந்திருப்பாங்க, இல்லை அவங்க முன்னாடி போயிருப்பாங்க, அவங்க பின்னாடி வருவாங்கன்னு நினச்சிட்டு நம்ம பொறுமையாக போவோம். ஸோ குட், அட்லீஸ்ட் ப்ரெஸ்ஸாக பார்த்துட்டோம். ஏன்னா ப்ரெஸ்ஸாக ஸ்லோவாக தான் வராங்க. ஸோ ஆப்வியஸ்லி டிவி 400 வந்து முன்னாடியே வந்ததுனால தெரிஞ்சு அவங்க க்ராஸ் பண்ணி போயிருப்பாங்க. ஸோ we can wait for the Brezza to join us. அதுக்கப்புறம் ஓட்டிக்கலாம். ஓகே, ஆக்சுவலி நம்ம லக்கு நம்மளோட க்ளப் மெம்பர்ஸும் இதே ரூட்டில் தான் ஓட்டின்னு இருக்கிறாங்க. லக்கிலி அவங்கள பார்த்த வழியில்
ஸோ எம்பிஎம்சி பாய்ஸ் ஆர் ஆல்சோ ஹியர். நம்ம முன்னாடி போகிறது தான் பிசி. அவனுக்கு போய் ஹாய் சொல்லுவோம். மற்ற பேர்லாம் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. நான் தம்பி மெதுவாக நல்லா எடுங்க. பாண்டி நேற்று ஒரு மேரேஜ் அட்டென்ட் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரேன். பிசி கிட்ட சும்மா ஹாய் சொல்லிட்டு நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணுவோம். பையன் பொறுமையாக வந்துட்டு இருக்கான். ஆனால் இந்த மாதிரி ஹைவேல மீட் பண்ணுறது உண்மையிலேயே ஃபன் தான் ஆக்சுவலி. இப்போ ஜென்ரலாக ஹைவேல வந்து நம்ம ஆக்சிடென்ட்டில் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது ரொம்ப கம்மி சான்சஸ் தான். பட் பீயிங் இந்த பைக்கர் ஃப்ரெட்டர்னிட்டி ஒரு அட்வான்டேஜ். எங்கே போனாலும் நம்ம இந்த மாதிரி பைக்கர்ஸை ஓரளவுக்கு கேட்ச் பண்ணிடலாம். அப்படி இப்படின்னு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு எவனா ஒருத்தன் பைக்கை சுற்றின்னு இருப்பான். மணி வந்து 1:45 கரெக்டாக நம்ம அவங்க சொன்ன மாதிரி டைமுக்கே வந்துட்டோம். 1:45 சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். another few minutes we'll reach home. சூப்பர் டிராஃபிக்கு. சண்டே டிராஃபிக் மாதிரியே இல்லை, வீக் டே டிராஃபிக் மாதிரி இருக்குது. ஓ திஸ் அறிவாலி மாவன் டேக்கிங் தட் லெஃப்ட். ஓகே பிளடி ஆட்டோ. அதே மாதிரி தான் இன்னொருத்தன் வந்து அந்த இடத்துல நடு ரோட்டில் நின்று லெஃப்ட் கட் பண்ணியிருந்தார். டேமிட், எப்படி அவங்களால இதெல்லாம் தைரியமாக பண்ண முடியுது? ஒரு லெஃப்ட்டோ ரைட் கட்டையும் மிஸ் பண்ண அடுத்து தள்ளி போய் இன்னொரு லெஃப்ட் எடுத்து திரும்பி சுற்றி வர வேண்டியது தான். அதை விட்டு அங்கேயே நின்று அப்படியே கட் பண்ணணும் போட்டா போயிட. ஆனால் என்ன சொல்கிறது, அது வழி தெரியலையா? முன்னாடியே ஸ்லோ டவுன் பண்ணி லெஃப்ட்டில் போய் வெயிட் பண்ணலான்ற ஒரு பேசிக் நாலேஜ் வேண்டாமா? இதை சொன்னால் நம்மள பைத்தியக்காரன்றவங்க என்ன பண்ணுறது? Oh my gosh. So okay folks, so this episode comes to an end. The Pondicherry ride was awesome. Good marriage food, good hotel food, good night's sleep, and beautiful weather, a beautiful ride. It was very nice, and thank to weather god for giving us such a golden opportunity to ride in this beautiful weather. Okay folks, so video part almost on that, so it's time to say bye bye for this video. ஸோ இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது ப்ளூ பாய் vlogs. நான் உங்கள் ப்ளூ பாய்.